ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேட் மீடியா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன டே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய சிஸ்டருக்கு வந்து ஆனிவர்சரி, 4th ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமலை கோவில், நம்ம தென்காசி அடுத்து செங்கோட்டையில் இருக்கிற திருமலை முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்து ஃபேமிலியாக கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்குமே அங்கே போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ரெயினில் தான் போனோம். நமக்கு வந்து திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக செங்கோட்டைக்கு நம்ம ஊர்லேருந்து ட்ரெயின் போகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 6:50 காலையில் அந்த டைமுக்கு வந்து போகுது. ஸோ அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ ட்ரெயின் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். பஸ்ஸு வந்து நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டு போகிறது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணோம். ஸோ வந்து மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்தால் ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிறனால அங்கே தான் ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் பக்கத்தில் வந்துட்டு இதான் நம்ம ஏற போகிற ட்ரெயின். அங்கே வந்து ஒரு 9 o'clock அந்த டைமில் வந்து நம்ம ரீச் ஆகிற மாதிரி டைம், ஒரு 2 hours ட்ராவல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ட்ரெயின்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களாம் நம்ம வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறனால அங்கே ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து அப்படியே வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேமரா வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்கு, முருகன் கோவில், பொதுவாகவே முருகன் கோயில்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எல்லாரோட ஃபேவரட்கான ஒரு காடு தான். ஸோ வந்துட்டு எங்களுக்குமே எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து முருகர்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே அடிக்கடி போயிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த கோவிலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். போனது இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகணும் அப்படிங்கிறனால இந்த அனிவர்சரியை சூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த கோயில் கிளம்பிட்டோம். இது எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல இப்படி தான் இருந்தது. சூப்பராக இருந்த அட்மாஸ்பியருமே. மார்னிங் டைம் வந்து நமக்கு வந்து காமாக தான் இருக்கும். ரொம்ப வெயில் இருக்காது, ஹீட் எதுவுமே இருக்காது. நல்ல கூலிங்கான கிளைமேட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்னிங்கே கிளம்புனால கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. ஸோ நான் வந்து சம்சா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்சா வாங்கி சாப்பிட்டு, யாருக்கெல்லாம் சம்சா பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒத்துக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் சாப்பிட்றது. ஸோ நம்ம ஃபேமிலியாக போனாலே இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபீலிங்ஸ். நீங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம், இறங்கியாச்சு. ஸோ இதுதான் அங்கே உள்ள ஸ்டேஷன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போனோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து அங்கே உள்ள பிளேஸ் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஆட்டோவா இல்லை பஸ்ஸான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் டக்குன்னு இறங்கணுன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்றதுனால ஆட்டோலேயே நாங்கள் ஏறி நாங்கள் வந்து வந்துவிட்டோம். அங்கேருந்து ஒரு 20 minutes அந்த டைம் ட்ராவலில் தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவே வந்து சூஸ் பண்ணியாச்சு. டக்குன்னு நம்ம வந்து ஆட்டோவில் ஏறி இப்போ ரீச் ஆகிட்டோம். கோவில் கீழே வந்து நாங்கள் நிற்கிறோம். மலை மேலே நம்ம வந்து ஏறி போகணும். ஸோ கீழே இருந்தால் அந்த அட்மாஸ்பியரை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. மலை மேலே தான் நம்மளோட முருகர் இருக்கார். இது எங்கள் வீட்டோட செல்லப்பிள்ளை ஹாய் சொல்லிகிட்டு இருக்காரு ஜாலியாக. காலையிலேயே அவனும் எந்திரிச்சு கிளம்பிட்டான். முருகரை எப்படி கும்பிடுறாருன்னு பாருங்கள். இதுதான் சுற்றிலும் உள்ள அந்த ஏரியா. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது, அழகாக இருந்தது. பிளேஸ் பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் நம்ம முருகர் இருக்கிற இடம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த திருநெல்வேலி தென்காசி சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போனோம் அப்படிங்கிறனால அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம முருகர் கும்பிட்றதுக்கு முன்னாடி கீழே வந்து மலையடி வாரத்தில் நம்ம விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட முதல் கடவுள் வந்து விநாயகர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு காரியத்துக்குமே பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிடலான்னு தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது தாங்க ஹைலைட்டே இந்த இடத்துல. வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, இந்த கோயிலை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸை வந்து ஏறி போயிடலான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கே வந்து ஜர்க்கான விஷயமே அங்கே தான். படி வந்து ஒரு 500 சில்லற படி இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்கள் கரெக்டாக நாங்கள் கவுண்ட் பண்ணல. ஆனால் நல்ல வெயில் வந்தனால எங்களால் வந்து கண்டிப்பாக ஏறவே முடியலைங்க. அதை வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து ஒத்துக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடையாது. படி ஏறி போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து படி ஏறி கோவிலில் சாமி கும்பிடுறது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்படியாவது ஏறிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் முருகர் எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. பட் ஆனால் படியை சூஸ் பண்ணால் ஒரு டைம் வேணால் போகிற மாதிரி இருக்கும். வயசானவங்களாம் கண்டிப்பாக ஏற முடியாது. அதனால் இன்னொரு சாய்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து வேன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட பெர் மெம்பருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் ஏறிட்டு நீங்கள் இறங்கி வந்துக்கலாம். கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்.
ஸோ ரொம்பவே சூப்பராக நாங்கள் வந்து படி ஏறி கடவுளை வந்து பார்க்க வந்துட்டோம். இப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சுற்றிலும் ஃபுல்லாகவே உள்ளே வந்து கேமரா வந்து அலௌடு கிடையாது. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து எந்த ஒரு பிக்சருமோ எந்த வீடியோவுமே எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா தெரியாமல் வந்து எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. கோவில் அந்த வாசல் வரைக்கும் தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியும். உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ உள்ளே உள்ள கிளிப்ஸ் எல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இது வந்து வெளியில் உள்ள அட்மாஸ்ஃபியர் மேலே இருந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து நம்ம மார்னிங் டைமிங்கில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து சுத்தமாக நமக்கு அந்த பிளேஸில் எங்கேயுமே நிற்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இடம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு ஈவினிங் டைம் சூஸ் பண்ணோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனனால எங்களுக்கு தெரியல. சரியான வெயில் ஏறின டைம் ஆயிடுச்சு. 10:30-11 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ கால் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சுனால நமக்கு அங்கங்கே நின்று எந்த ஒரு இதுவுமே பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஈவினிங் டைமாக போனீங்கன்னா சூப்பராக நம்ம நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து போகும்போதே ஜர்க்கானனால நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது படியை சூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து வேனில் வந்துவிட்டோம். பெர் மெம்பருக்கு 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutesக்குள்ளே நம்ம வந்து கீழே வந்து ரீச் ஆகிடலாம். அதனால் ரொம்ப டைமிங்லாம் எடுக்காது. ஸோ நாங்கள் வந்து வர வழி தான் இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. வயசானவங்களாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேனை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாமல் யாரும் போகிறவங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து இறங்கிட்டுருக்கோம். ஒரு 5 minutesக்குள்ளே தான் ஆகும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து இறங்கிடலாம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒன்றா உட்காந்துட்ருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் ஆஃப்டர்நூன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:05க்கு வந்து நமக்கு ட்ரெயின் வந்து ரிட்டன் வந்தது. செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி வர ட்ரெயின் தான். ஸோ அதிலேயே நம்ம வந்து ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு 2 மணிக்கு வந்து அங்கேருந்து கோயிலேருந்து 1:30க்குலாம் வந்துவிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு ட்ரெயினும் ஏறியாச்சு. ட்ரெயினும் இப்போ வந்து கிளம்பிடுச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நம்ம வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம்.